வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ரெசிபி. பொதுவா நம்ம யூடியூப்ல பார்த்தோம்னா நிறைய ரோட்டு கடைகள்ல உள்ள உணவு வகைகளை பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கும். அதுல நம்ம ஊர் கடைகளை பார்த்தோம்னா அங்க குழம்பு கலக்கி குழம்பு ஆம்லெட்னு முட்டை ஆம்லெட்ல நிறைய வித்தியாசமான வகைகள்ல நிறைய செய்றாங்க. அதை பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி ஒரு குழம்பு ஆம்லெட் பண்ணி பார்த்தேன். அந்த செய்முறையை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இந்த செய்முறையில நம்ம மட்டன் குழம்பு யூஸ் பண்ணி பண்ண போறோம். பொதுவா அவங்க கடைகள்ல சிக்கன் குழம்பு அல்லது மட்டன் குழம்பு சேர்த்து பண்றாங்க. வழக்கமான முட்டை ஆம்லெட்டோட இந்த மாதிரி மசாலா சேர்த்து நம்ம பண்ண குழம்பும் சேர்க்கும் போது அது ரொம்பவே ஸ்பைசியா ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்ப நம்ம குழம்பு சேர்த்து ஆம்லெட் பண்ணும்போது அதுல சின்ன சின்ன மட்டன் துண்டுகளும் சின்ன சின்ன சிக்கன் துண்டுகளும் சேர்த்து பண்ணும்போது அதோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ இந்த ஆம்லெட் பண்றதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையோட நான் பாதி வெங்காயம், அதாவது பொடி பொடியா நறுக்குன பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்க போறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போறேன். இந்த முட்டை வெங்காய கலவையோட அடுத்து நாம சேர்க்க போறது எடுத்து வச்சிருக்கிற மட்டன் குழம்பு. அதுல நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு சேர்த்துருக்கேன். இது துண்டுகளோட இருக்கு. அது சின்ன சின்ன துண்டுகளா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு கரண்டியால அதை மசிச்சு விட்டுட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். கூடவே முட்டைக்கு தேவையான உப்பும் மிளகுத்தூளும் சேர்ந்து இப்ப நம்ம நல்லா கலந்து எடுத்துக்க போறோம். இந்த ஆம்லெட்டை வழக்கமான ஆம்லெட்டுகளை விட கொஞ்சம் பார்த்து நம்ம பண்ணணும். இப்ப நான் நம்ம கலக்கின கலவையில இருந்து கொஞ்சமா எடுத்து நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நிதானமா வேக விட்டு நல்லா பார்த்து பக்குவமா திருப்பினாதான் இது இந்த முட்டை பிஞ்சு போகாம நம்ம திருப்பி விட முடியும். ஏன்னா இதுல நம்ம குழம்பு கலந்துருக்கோம், அந்த மட்டன் துண்டுகள்லாம் இருக்கு. அதனால அது கொஞ்சம் அது பார்த்து பண்ணணும் நாம. இப்ப மேல நான் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி இருக்கேன். தூவிட்டு இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிட போறோம். ஒரு 30ல இருந்து 45 செகண்ட் வரைக்கும் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவா இதை திருப்பி விட போறோம். இப்ப திருப்பி விட்டுட்டு அடுத்த பக்கமும் நம்ம வேக விட்டு எடுத்தோம்னா நமக்கு அருமையான குழம்பு ஆம்லெட் ரெடி ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஓரத்துல லேசா பிஞ்சிருச்சு. அதாவது அந்த மட்டன் துண்டுகளோ சிக்கன் துண்டுகளோ இருக்கிற இடத்துல சட்டுன்னு அந்த மாதிரி பிஞ்சிருது. அதனால நம்ம பார்த்து திருப்பி எடுத்தோம்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டான குழம்பு ஆம்லெட் ரெடி ஆயிரும். இந்த செய்முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வித்தியாசமான ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.